யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் எல்லாம் தெரிந்த சம்பவம் ஆனதுனால யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதே கர்த்தர் யாக்கோபை கொண்டு எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அடுத்த வார்த்தை கவனிக்கணும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்றல்ல, படரும் படரும். அடுத்த வார்த்தை, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இது பகைப்பார்கள் என்றல்ல, பகைத்தார்கள். அப்ப இதெல்லாம் எதுவா மாறிட்டு? பாஸ்டா மாறிட்டு. ஆனா அவருடைய திட்டம் அது எதுவா தான் இருக்கு? ஃபியூச்சரா தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டம் எல்லாம் ஒரு நாள்ல பாஸ்டா மாறும், கடந்த காலமாய் மாறும். ஆனா உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் அது கடந்த காலமாய் மாறாது, அது ஃபியூச்சரா தான் இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? இன்னைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஆமென். அப்பா உங்க வீட்டுல உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு கடந்த காலமாய் மாற போகிறது. ஆமென் 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 ஹல்லேலூயா. இந்த வேதனை எல்லாம் என்னுடைய 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 ஃபிளாஷ்பேக்கா மாற போகுது, என்னுடைய பாஸ்டா மாற போகுது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கொடி சுவர் மேல் படரும். இது காட்ஸ் பிளான். உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தர் போட்ட திட்டம். அதாவது யோசேப்பின் சகோதரர்கள், ஆமென், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆனான்ல, இந்த மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா, கண்மலைனாலே ஆதரவு, மெய்ப்பனாலே நடத்துதல். கடைசியில் குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்துனது யாருதான்? இதுதான் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசையை அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத. ஈசாயின் வீட்டுல விருந்து நடக்கும் போது ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா? தாவீதை தவிர்த்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போகுது. இதுதான் என் லைஃப் நீங்க எழுதி வைக்காதீங்க. என் லைஃப் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது.